கடவுளே, வருண் சந்தோஷத்துக்காக நான் டிவோர்ஸ்க்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வருண் கூட வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அவருக்கு என்னை விட அவர் பிசினஸ் தான் முக்கியம். அதுக்காக தான் நானும் சம்மதிச்சேன். ஆனா இப்போ கோர்ட் வாசல்ல வந்து நிக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது, கஷ்டமா இருக்கு. என்ன பிரியறதுல வருணுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அண்ணாமலை அத்தையால இதை தாங்கிக்க முடியாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க பிரியற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு நீதான் துணையா இருக்கணும், ப்ளீஸ். சார் எல்லாம் ரெடியா சார்? எல்லாம் ரெடி தான் சார் இருக்கு. சீனியர் வந்துட்டோம், பேசிடலாம். இந்த சீனியர் வந்துட்டாரு சார். ஹலோ சார். சார் இவங்க தான் அந்த டிவோர்ஸ் கேஸ் சார். ஓ, இவங்க தான் அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் கேஸா? என்னப்பா வருண், உங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் தெளிவா பேசிட்டீங்கல்ல? எந்த ஒளிவு மறைவும் இல்லையே? சொல்லு மாப்ள. என்ன மாமா, எல்லாம் பிளான் பண்ண மாதிரி தானே நடக்குது? எல்லாம் பிளான் பண்ண மாதிரி பக்காவா போயிட்டு இருக்கு மாப்ள. மாமா, அவங்களுக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வந்துடலையே? எந்த சந்தேகமும் வராது மாப்ள. மாமா, எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க மாமா. அந்த அண்ணாமலை காதுக்கு விஷயம் போயிடவே கூடாது. கவலையே படாத மாப்ள. என் மச்சான தற்கொலை பண்ண வச்சு என் தங்கச்சியும் உன்னையும் அனாதையாக்கின அந்த அண்ணாமலையை பழி வாங்காம நான் ஓய மாட்டேன் மாப்ள. எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டு உனக்கு நான் மறுபடியும் கால் பண்றேன். சரிங்க மாமா. அதெல்லாம் பரவாயில்ல. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டீங்களா? வெண்ணிலாவுக்கு நீங்க கொடுக்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கே மேடம்? எதுக்கு வருணுக்குன்னு இருக்கிற உயிலெல்லாம் மாத்தி வெண்ணிலா பேரை ஏன் அதுல சேர்க்க சொல்றீங்கன்னு புரியல. அதுவும் இல்லாம புதுசா வாங்க போற ப்ராப்பர்ட்டியும் 2 பேர் பேர்லயும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றீங்க. இல்ல, வருணோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை. அவன் வெண்ணிலாவை மதிக்கணும்னா இத பண்ணிதான் ஆகணும். அவன் கடைசி வரைக்கும் வெண்ணிலாவோட இருக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. வருண் தம்பி அதுக்கு ஒத்துக்கணுங்களா மேடம்? அவனை பெத்தவனா, அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. ஏற்கனவே பாதி வேலையை முடிச்சிட்டேன் மேடம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவேன் மேடம். ம். நீங்க என்னமா சொல்றீங்க? நீங்களா பிரிஞ்சறலான்னு முடிவு பண்ணீங்களா, இல்ல இவர் ஏதாவது மிரட்டி சம்மதிக்க வச்சாரு? அதெல்லாம் இல்லைங்கய்யா. கல்யாணம் ஆனதுல இருந்தே எங்க 2 பேருக்கும் செட் ஆகல. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம ஏன் வாழணும், பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 6 மாசம் ஐயா. என்னது 6 மாசமா? அதுக்குள்ளேயே 2 பேருக்கு செட் ஆகலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, மேரேஜ் லைஃப்ல ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுவே கொஞ்ச நாட்களாகி ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு லைஃப் ஹாப்பியா மாறிடும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அதை விட்டுட்டு இப்படி கல்யாணம் ஆகி 6 மாசத்திலேயே டிவோர்ஸ்னு வந்து நிக்கிறீங்க. இந்த காலத்துல டிவோர்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு இல்ல? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டிவோர்ஸ்னு போயிடுறீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். அப்படி வரலன்னா அந்த லைஃபே போர் அடிச்சிடும். உங்களை மாதிரி அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ண பல பேரு ஏன்டா டிவோர்ஸ் பண்ணோம்னு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் பாருங்களேன். சார் நோ சார், எவ்வளவு நாள் ஆனாலும் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வராது சார். நாங்க ஒண்ணா இருந்தா எங்களால சந்தோஷமா வாழ முடியாது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க சார். இது ஒன்றும் ஸ்வீட் இல்ல, நீங்க கேட்ட ஒண்ணு எடுத்து கொடுக்கறதுக்கு. டிவோர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்க முடியும். டேய் போன குடுறா.
யாரு? கோதண்டம். கோதண்டம் நீயா? அதுக்குள்ள என் வாய்ஸ் மறந்து போச்சா இல்ல எங்க நீங்களும் மாட்டிப்பீங்கன்னு மறந்துட்டீங்களா? ஐயோ கோதண்டம், ஏன் இப்படிலாம் பேசுற? உன்னை வெளியில எடுக்க தான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் உன்னை ஜாமீன்ல எடுத்துறேன். இத பாருங்க, அண்ணாமலையை நான் பழி வாங்கணும். அது உங்களை வச்சுதான் நடக்கணும். அதுக்காகத்தான் நான் உங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் காட்டி கொடுக்காம இருக்கேன். அந்த அண்ணாமலை கோர்ட்ல இருந்து முழுசா வீடு போய் சேரக்கூடாது. அவ்வளவுதானே, விடு, நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். உன் கேஸ் முடிச்சு நீ திரும்பி போலீஸ் ஜீப்ல ஏறுறதுக்கு முன்னாடி அந்த அண்ணாமலை அடிபட்டு விழுறத நீ பாப்ப. என்ன கேஸு? ஐயா, செல திருட்டுங்க ஐயா. வர நாட்டில் கிட்னி திருட்டு, செல திருட்டு கேஸ் தான் அதிகமாகிட்டு இருக்கு. சரி, இவருக்கு எதிராக ஆஜராகிற லாயர் யாரு? நான் தாங்க ஐயா. எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், சிலை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் குற்றவாளி கோதாண்டம் தனது சொந்த ஊரில் தான் சொந்த குலதெய்வ கோவிலில் பாரம்பரியமான பழமை மிக்க அம்மன் சிலையை திட்டம் போட்டு திருடியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல கோவில்களில் சிலைகளை திருடி சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பவும் திட்டமிட்டிருக்கிறார். அந்த சிலைகளை ஊர்கோவிலில் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்து போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதோ அதற்கான ஆதாரம். ஏயா, இந்த சிலையெல்லாம் நம்ம நாட்டோட பொக்கிஷம் ஐயா. இதை போய் திருடி வெளிநாடுகளுக்கு சேல் பண்ண பார்த்திருக்கிய? உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? ஐயா, அந்த சிலையெல்லாம் நான் திருடலையா. என் மேல வேணும்னே பழிய போட்டு பிளான் பண்ணி என்னை இதுல மாட்டி விட்டுருக்காங்க ஐயா. யார் உன்னை மாட்டி விட்டது? அதோ அந்த அண்ணாமலை தாங்க ஐயா. அவங்க பண்ண தப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பழிய என் மேல திருப்பி விட்டுட்டாங்க ஐயா. என்னம்மா இவர் இப்படி சொல்றாரு? நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமா சார். சாட்சி கூண்டில் வந்து சொல்லுங்க.